லப்பர் பந்து பார்த்தீங்கல்ல, ஆ. அதில தினேஷ் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், மாமனார் கேரக்டர். ம். இன்னைக்கு அவருக்கு வயது என்ன இருக்கும்? ஒரு மீறி போனா ஒரு 40 வயதுக்கு ஆ. உட்பட்டவர் தான். ஆ. விஜய் சேதுபதி அப்பா பண்ணாரு மகாராஜால. இப்போ அவங்க அப்பா பண்றதுக்கும் நான் அப்பா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆயிஷா எப்படின்னா, அவளால பேசாம இருக்கவே முடியாது. என்னுடைய மூத்த பொண்ணு பிரியதர்ஷினியும் யாசிகாவும் ஆ. ஒரே என்னுடைய பர்சனலுக்கு க்ளோஸா விஷுவலாகவும் பாடி லாங்குவேஜாகவும் என்னுடைய பேச்சாகவும் கேரக்டராகவும் அப்படி ஏதாவது என் குழந்தைகளுக்கு நான் விட்டு போறேன்னா அது ஒரு பப்ளிக்காக ஃபுட்டேஜ். ஒரு வெப் சீரியஸுக்கும் திரைப்படத்துக்கும் இன்பிட்வீன் சீரியல் மீடியாவை கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சியா இருக்கு. இங்க தலைவர்கள் வாழ்ந்த வீடுகள் அத்தனையும் ஆட்கள் இல்லாம கூத்து பங்களா மாதிரி கிடக்குது. பாக்குறது கூட ஆள் இல்லை. எனக்கு பிளைட்ல இருந்து பூமியை பார்த்தாவே ரொம்ப காமெடியா இருக்கும். பொட்டி பொட்டியா நம்ம தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, உங்களோட கோ ஆர்டிஸ்ட் முன்ன ஒர்க் பண்ண சீரிஸ் யார்கிட்ட பேசினாலும் பொன்வண்ணன் சார் அப்பா கிட்ட பேசினா அந்த ஒரு நிறைய விஷயங்கள் லைஃப் லெசன்ஸ் தான் அப்படின்வாங்க. இது உண்மையிலே எனக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு பிராக்டிக்கலா இருக்க பிடிக்கும். எல்லாரும் அவங்களுக்கு தோணுன வாழ்க்கையை வாழணும். இந்த யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில எத்தனை மனிதர்கள் வாழ்ந்துட்டு போயிட்டான். எனக்கு பிளைட்ல இருந்து பூமியை பார்த்தாவே ரொம்ப காமெடியா இருக்கும். பொட்டி பொட்டியா நம்ம பில்டிங்னா என் பில்டிங் பிடிச்சிட்டோம், எல்லாம் அட்டைப்பொட்டி மாதிரி சிறுசா இருக்குது. மேம்பாலங்கள் சிறுசா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல மேல போயிட்டா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பூமி ஒரே ஒரு குலுக்குச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஃபயர் வந்துருச்சுன்னா அத்தனையும் அடிச்சு காலி பண்ணிருச்சு அமெரிக்காவில். எர்த்குவைக் அப்படி மொத்தத்தில் அடிச்சு பொடி பொடியா ஆக்கிறது. இந்த டிராமாவுக்கு எதுக்கடா ஏகப்பட்ட சிவிலைசேஷன், இப்போ ரோமா இருக்கட்டும், ஈஜிப்தா இருக்கட்டும், சிந்து சிவிலைசேஷனா இருக்கட்டும், எல்லாம் நான் போற இட்டாலி எல்லாம் போறேன், அவ்வளவு பெரிய கட்டடங்கள் பில்டிங்ஸுகள் எல்லாம் அப்படியே எலும்பு கூடு மாதிரி நின்றுகிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலகட்டத்தில் அத்தனை மனிதர்கள் ஆளுமைகள் அங்க இருந்த இடம் தானே. இங்க தலைவர்கள் வாழ்ந்த வீடுகள் அத்தனையும் ஆட்கள் இல்லாம பூத்து பங்களா மாதிரி கிடக்குது. பாக்குறது கூட ஆள் இல்லை. என்ன சாதனைகள் என்ன இருக்கு? ஒன்ஸ் எல்லாம் இந்த லைஃபை கிராஸ் பண்றோம். முடிஞ்சவரெல்லாம் அவங்க ரசனைக்கு உட்பட்டு வாழ்ந்து திருப்தியா போகணும். அதுக்கு முடிஞ்சவரெல்லாம் நம்ம இருக்கிற காலகட்டத்தை இருக்கிற நேரங்களை ரொம்ப ஹெல்த்தியா ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஒரு ஏதோ ஒண்ணு புத்தகங்கள் எப்படி எனக்குள்ள விதைச்சதோ ஒரு சின்ன தாக்கத்தை தருதில்ல, ஏதோ ஒண்ணு ஒரு வார்த்தை சில பேருக்கு வழிகாட்டும். கண்டிப்பா அந்த சில பேருக்கு ஒருத்தனுடைய வாழ்க்கை வழிகாட்டும், சில பேருக்கு சில நட்புகள் வழிகாட்டும். எங்கேயோ ஒரு பாதிப்பு தந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் தனியா அப்படியே பிறந்தவங்க, அப்படியே சிந்திக்கிறவங்க கிடையாது. யாரோ ஒருத்தனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், பாதிப்புகள் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த பாதிப்புகளை நம்ம சொல்ற வார்த்தைகளோ அல்லது நம்மள இருக்கிற நேரங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கையை தரலாம், பயத்தை போக்கலாம், இல்ல நாம அவங்களுடைய தவறுகளை கூட திருத்தலாம், எதுவும் நடக்கலாம் இல்லையா? ஏன்னா அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம என்னதான் அப்பா பேசினாலும், பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு கெட்டிமலத்திலயும் ஒரு அழகான ஒரு அப்பா. எனக்கு தெரிஞ்சு அகைன் அந்த ஒரு சிப்லிங்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க எல்லாம் குழந்தைகள்னும் போது திருப்பி ஒரு அழகான ஒரு கேரக்டர் எப்படி இருக்கு கெட்டிமலம்ல? இப்போ நான் ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர். நீங்க இப்போ லப்பர் பந்து பாத்தீங்கல்ல, அதுல தினேஷ் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், மாமனார் கேரக்டர். இன்னைக்கு அவருக்கு வயது என்ன இருக்கும்? ஒரு மீறி போனா ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவர் தான். விஜய் சேதுபதி அப்பா பண்ணாரு மகாராஜாவில். இப்போ அவங்க அப்பா பண்றதுக்கும் நான் அப்பா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க ஒரு கேரக்டர். இப்போ நாயகன் பண்ணும்போது கமல் சாருடைய அப்பா கேரக்டருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அவர்ல ஒரு 45 வயசுக்குள்ளதான் இருந்திருப்பார். 45-50க்குள்ளதான். ஆனா அவர் ஒரு 60-70 வயது கேரக்டர் பண்றாரு. அது ஒரு நடிகன் அனுபவம் இல்லாம ஒரு கேரக்டர் உணர்ந்துட்டு பண்றது. இப்ப நான் பண்றது எப்படின்னா, என்னுடைய வயதும் என்னுடைய அனுபவமும் நான் பண்ற கேரக்டரும் ஒரே ட்ராக்ல இருக்கு. சரியா? அப்போ நான் நடிக்கணும் அப்படிங்கிறத விட உருவ ரீதியாக, உணர்வு ரீதியாக அது எனக்குள்ள இருக்கு. நான் எனக்கு கொடுக்குற ஸ்கிரிப்ட்ல நான் அதுக்குள்ள போய் அவங்கள விட அவங்க போராடணும், நான் எளிமையா போய் உட்காரலாம். சரியா? அப்போ என்னை நோக்கி வருகிற கேரக்டரும் ஏதோ ஏனதானு வராது. இப்போ பொன்வண்ணன் ஒரு கேரக்டர் யோசிக்கும் போது வேண்டாம் சார், இது வேண்டாம், வேற ஏதாவது அவரை பத்தி யோசிக்கா. ஏன்னா நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா யோசிக்கும் போது சில ஸ்கிரிப்டுக்கு அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும்.
ஆனா அதுக்கான ஸ்கிரிப்டுக்குள்ள அதுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்பேன். ஆ. உருவ ரீதியா பொருந்தும். ஆனா பிளேஸ்மெண்ட்ல அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஆனா ஸ்கோப் இருக்கு. அவங்கள கூட்டு வந்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். ம். அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது இவங்களுக்கு சவாலா மாறும். ம். அதனால வெறுமனே கூட்டிகிட்டு வந்துட்டு நாளைக்கு அவங்கள சரியா பண்ணலைன்னா இப்ப கெட்ட பேரு ரைட்டருக்கு தான், கிரியேட்டருக்கு தான், ம். கூப்பிட மாட்டாங்க. அது மாதிரி பொன்வண்ணனை ஒரு கேரக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் என்னுடைய திறமையும் இடம் இருந்தால் மட்டும்தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். என்கிட்ட வந்த வாய்ப்புகளும் அப்படித்தான் வருது. அதனால நான் கண்ணை மூடிக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற சின்ன என் பாயிண்ட் ஆஃப் வியூ சில விஷயங்கள் சரியா இருந்துச்சுன்னா அதை ஒத்துக்கிறேன். கெட்டி மேளம் எனக்கு இப்ப இப்ப அது அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல எனக்கு கிடைச்ச ஒரு கேரக்டர். இதை வந்து இப்போ சமீபமா 2 மாதமா இதுக்கான படப்பிடிப்பு முடிஞ்சு இப்போ டெலிகாஸ்டுக்கு வரப்போகுது. ஒரு மணி நேர தொடர். அந்த 1 மணி நேரம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றாங்க. டெக்னிக்கலா அடுத்த லெவலை நோக்கி நகரணும்னு இந்த டீம் நினைக்குது. இந்த ஸ்கிரிப்டே இந்த ப்ராஜெக்ட் எப்படி பார்க்குறாங்கன்னா ரெகுலர் சீரியல் மீடியாவில் இருந்து ஒரு வெப் சீரியஸுக்கும் திரைப்படத்துக்கும் இன்பிட்வீன் சீரியல் மீடியாவை கொண்டு வர்றதுக்கும் ஒரு முயற்சியா இருக்கு. அந்த முயற்சி மேக்கிங்ல இருக்கு. ஆர்டிஸ்ட் நான் மட்டும் இல்லை, இதுல கூட பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ், என்னுடைய மகன், மற்ற அதர் கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பர்ஃபார்மர்ஸ். சோசியல் மீடியாவிலையும் சரி, இன்னைக்கு அவங்களுடைய ரெக்கார்ட்லையும் சரி, நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நீங்க சீரியல் மீடியா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், மிடில் ஆர்டர்ல இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ உப்பு புலிக்காரன் நம்ம சொல்லும்போது ஃபேமிலியா மாறிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ சீரியல் மீடியாவை, ஸ்மால் ஸ்கிரீன் மீடியாவை யங்ஸ்டர்ஸ் பார்க்குற அளவுக்கு போயிருக்கு. அப்போ அந்த யங்ஸ்டர்ஸை ஹோல்ட் பண்ணணும்னா யாரு? இப்போ நான் பர்ஃபார்ம் பண்ணி யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வர்றதுங்கிறது அது சிரமம். அப்போ சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யங்ஸ்டர்ஸ் இருக்கணும். அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய சௌந்தர்யாவா இருக்கட்டும், அல்லது இப்போ சிபு, எல்லாருமே அவங்க யங்ஸ்டர்ஸ்குள்ள ரீச் ஆனவங்க. அப்போ அந்த ஆடியன்ஸையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மிடில் ஏஜ் ஆடியன்ஸையும் கம்பைன் பண்ணின ஸ்கிரிப்ட் இது. சவாலான ஸ்கிரிப்ட். எல்லாரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். டீம் நல்லா இருக்கு. ஜி என்ன பண்றாங்க, இதை அவங்க இந்த 2K கிட்ஸ்னுடைய மிடில் ஏஜ், இப்ப 2K கிட்ஸ் முடிஞ்சிட்டாங்க. இதுல இருந்து இப்ப வேற பீட்டாவா, ஆமா பீட்டா நமக்கு முதல்ல டேப்ல தான், இதுல தான் இருக்கு. பீட்டா வெர்ஷன் சாஃப்ட்வேர்ல. ஆமா, இப்ப பீட்டா இப்ப ஜெனரேஷன் ஆயிருச்சு. இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு அதுக்கும் இன்பிட்வீன் ஒரு ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு. அது மாற்றம் நடக்குது, எல்லாத்துலயும் நடக்குது. பிலிம்ல நடக்குது, இதுல நடக்குது, எல்லாத்துலயும் நடக்குது. சரி, அந்த மாற்றத்துக்குள்ள நம்மளும் இருக்கோம். எனக்கு அது ஒரு சவாலா இருக்கு. டே ஓகேடா, இந்த பசங்க எல்லாம் இருக்கானுங்க, நம்மள என்னடா பண்ணுவோம் பார்ப்போம். நல்லா இருக்கு. நைஸ். உப்பு புலிக்காரன் பத்தி நம்ம நிறைய பேசினாலும் அந்த ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல சார், நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், பட் ஆனா ஏதோ ஒண்ணு ஆடியன்ஸ்ல ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லம்மா, நான் அந்த ஸ்கிரிப்டை முழுமையா எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒரு டெக்ஸ்ட் வெர்ஷன்ல இருந்து டைரக்டா எனக்கு நேரேட் பண்ணியிருந்தா என்னால இவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுல்லா ஒரு எபிசோட்ஸ் நம்ம கையில இருந்தது, ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் நம்ம கையில இருந்தது. அதை விஷுவலா நான் பார்த்தேன். பார்க்கும்போது இதுல யாரெல்லாம் ஸ்கிரிப்டினுடைய அடிப்படையான சென்டர் த்ரெட் என்ன, இது யாரெல்லாம் இதுல ஸ்கோர் பண்ணலாம். ஃபைனலா அவுட்புட்ல நான் ரொம்ப எதிர்பார்த்தது சின்மையும், ஃபைனல் லவ் ட்ராக்கு திப்பு அண்ட் யாசிகா. இந்த 3 தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சின்மை கேரக்டர் ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணா நின்று அவன் ஃபைட் பண்றான், அப்படின்னு எதிராக ஃபைட் பண்றான், அப்பனுடைய என்ஜில வாங்கி கொடுக்கறது ஃபைட் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது சிலுக்கும். அவன் அது நியாயமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஸ்கிரிப்ட்ல சினிமாவில் ஒரு ஹீரோயின் பண்ண வேண்டிய அது பண்ணீங்கன்னா அப்படி ஹீரோயின் அப்படி இருப்பான். அப்படி ஒரு கேரக்டர் அது. இப்ப எனக்கும் திப்புக்குமான ரிலேஷன்ஷிப், இந்த பையன் தானா இல்லையா அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட். அது ஸ்கிரிப்ட்ல ஒர்க் அவுட் ஆகி அந்த சஸ்பென்ஸ் ஹிட்டன் அஜெண்டா ஒர்க் அவுட் ஆகிட்டே வரும். பிளஸ் அந்த பையனுக்கும் இவனுக்குமான அந்த அந்யோன்யம், ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ஃப்ரெண்டுடைய பையன் அவனுக்கு கொடுக்குற வேல்யூ, அவன் இவன் மேல வச்ச பாசம், இது ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ஒரு ஹாண்டிங்கா இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு கணக்கு இருந்தது எனக்கு. அது ஃபர்ஸ்ட்லயே என்னால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. அதனால இன்னும் சொல்ல போனா அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் இருந்து நம்ம இந்தியனைஸ் பண்ணி நம்ம லாங்குவேஜ் பண்ணும்போது நான் நிறைய எமோஷன்ஸை அவங்க டீல் பண்ணல. அந்த ஃபாதர் கேரக்டர் டீல் பண்ணாம இருந்தது. ஏன்னா அது அவங்களுடைய கல்ச்சருக்கு அது ஒரே மீட்டர்ல இருக்கும். நான் நமக்காக ஏகப்பட்ட எமோஷன்ஸை நான் டீல் பண்ணேன், என்ஹான்ஸ் பண்ணேன்.
பர்சனலாவே வந்து நான் இந்த மூடு இது, அந்த மூடு இது, இந்த மூடுக்கு இது பண்ணணும், இந்த இடத்துல இந்த ட்ராமா ஒர்க் அவுட் ஆகணும், அந்த இடத்துல அந்த ட்ராமா ஒர்க் அவுட், இப்படி நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். அதனால நான் 100% நான் அந்த ஸ்கிரிப்டை எதிர்பார்த்தேன். உங்களுடைய பார்வையில உங்களோட பசங்களை பத்தி சார், ஒருத்தர் பத்தியும், இப்போ திப்பு ராஜ் எடுத்துக்கலாம், ராஜாயப்பா பத்தி நீங்க இப்ப கேரக்டர்ல சொல்றீங்களா, பர்சனலா சொல்றீங்களா? கேரக்டராவும் சொல்லுங்க, பர்சனலாவும் சொல்லுங்க, ரெண்டுமே 2 in 1. ராஜாயப்பா வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட பையன், பானு பிரகாஷ் அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு. அவனை வச்சு நான் வந்து ஆரம்ப காலத்தில் ஸ்க்ரீனில் நாங்கள் ஒரே காலகட்டத்துக்குள்ள இருந்த நடிகர்கள். பானு பிரகாஷ் வச்சு நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அவன் என் ப்ராஜெக்டில் ஹீரோவை பண்ணியிருக்காப்புல. அப்படி என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் திப்பு அப்படிங்கிறதுல ராஜாயப்பன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ராஜாயப்பன் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் எங்கள் அப்பா உங்களை விசாரிச்சாருன்னு, யாரு பண்ண ஏய் பையனா நீ அப்படின்னு. ஒரு தலைமுறை தாண்டி நான் ஒரு பையனோட ஆக்ட் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்த விஷயம். ரெண்டாவது, பிகினிங்ல உள்ள நுழையும் போது திப்பு கேரக்டரை அவன் உள்வாங்கிக்கிட்டதும், அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவன் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டதும் சூப்பர். அவங்ககிட்ட வந்து ஒரு 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 அவன் என்னன்னா, அவனுக்கு ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறது, ஸ்கிரிப்டுக்குள்ள நாம இப்படி பண்ணணும், சீனுக்குள்ள இப்படி பண்ணணும் அப்படின்னு கிரியேட்டிவா பண்ணணும், சொன்னது அப்படியே இல்லை, அதை தாண்டி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்சனலான டிராவல் இருக்கு. அந்த டிராவல் அவன் கண்டினியூ பண்ணணும். அதுல வந்து அந்த கேரக்டர். ரெண்டாவது சின்மயி ஆயிஷா. ஆயிஷா எப்படின்னா, ஒரிஜினல் கேரக்டரும் அதே தான், கேரக்டரும் அதே தான். ஒரிஜினல் கேரக்டர்லயும் அவளால வந்து பேசாம இருக்கவே முடியாது. ஒரு செட் அவ இருந்தான்னா கலகலகல எல்லாத்தையுமே வந்து இப்படி பக்கத்துல உட்கார்ந்தாலும் சவுண்டா தான் பேசுவான், தூரத்துல இருந்தா இன்னும் சவுண்டா பேசுவான். அவ ஃப்ரீக்வன்சியே வந்து 50ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டேய் பக்கத்துல தான் இருக்க 20 10 அதெல்லாம் கிடையாது. அப்படி எப்பவுமே துருன்னு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப கேரக்டர். இவ அஸ்வினி கேரக்டர் வந்து செகண்ட் கேரக்டர் பண்றால, அவ கேரக்டர் கொஞ்சம் இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு 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 ஜோக் அடிச்சுட்டா அதை வந்து ஓப்பனா சிரிக்க மாட்டான். அதாவது பேரை கெடுக்காம நம்ம செட்டிலே அது பேலன்ஸ்டா சிரிக்கிறது இருக்குல்ல, 50-50. அது கேரக்டர்லயும் அதே தான், ஒரிஜினலும் அதே தான். இவ தீபிகா வந்து ரொம்ப ஷார்ப். அந்த பொண்ணு அப்சர்வேஷன். அந்த பொண்ணுக்கு ஃபியூச்சர்ல அவ கிரியேட்டர் ஆகலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ ஆக்டர் அப்படிங்கிறத விட, ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத விட, டெக்னிக்கல் லைன்ல கிரியேட்டரா வந்தான்னா அவளுடைய ரீச் பெருசா இருக்கும். டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் சொல்றேன். ஆக்சுவலா அவங்களுமே வந்து ஷூட்ல அவங்களுக்கு வந்து லைக் ஷார்ட் இல்லை அப்படின்னா போய் எல்லா டைரக்டர் பக்கத்துல உட்காந்து என்ன மானிட்டர், என்ன எல்லாருக்கும் எப்படி இருக்கு, என்ன ஃப்ரேம் வைக்கிறீங்க, இதெல்லாம் தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். அதான் சொல்ல வர்றேன். இப்போ நமக்கு நம்ம செட்டுல வந்து சீன்ஸ்கள் போய்கிட்டே இருக்கும். பொதுவா அவளுக்கு நான் வந்து அவளுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சு சொல்ல, அவளுடைய கேரக்டர் பிளஸ் அவளுடைய அப்சர்வேஷன், அவ அடுத்த ஸ்டேஜுக்கு வச்சு நான் சொல்றேன். அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கூட, அப்ப இப்ப இதுல பண்ணது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தார் எல்லா டைமென்ஷனையும். அந்த ஒரு பிரதர் அப்படிங்கிற இதுக்கு இடையில வர்ற ஒரு லவ் வரும்போது பிரதர் அப்படிங்கிற அந்த விஷுவல் டிஸ்டர்ப் பண்ணது, ரெண்டையும் அழகா பேலன்ஸ் பண்ணியிருந்தான். இல்லைன்னா இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா மாறிடும். ஸ்கிரிப்ட் என்னவா ஒரு இடத்துல வந்து டக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போலாம், ஆனா அது கேரக்டர் உள்வாங்கி முன்னாடி இருந்து அதுக்கான மீட்டர்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அவ வந்து சரியா அந்த பொண்ணு அதை ஹேண்டில் பண்ணியிருந்தா. நல்ல பர்ஃபார்மர் பிளஸ் கிரியேட்டரா வந்து ஒரு டெக்னீஷியனா வர்றதுக்கான அத்தனை இல்லை ஒண்ணு. இவன் வந்து நவீன் இருக்காப்லையா சன்னா பண்ணு. இல்ல நீங்க வந்து யாஷிகான் செல்லமா கூப்பிடுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு என் சின்ன பொண்ணு மாதிரி தான் அவர்கள் கூப்பிடுவேன். எனக்கு என்னுடைய மூத்த பொண்ணு பிரியதர்ஷினியும் யாசிகாவும் ஒரே டேட் ஆஃப் பர்த், டிசம்பர் 4th. 2 பேரும் ஒரே டேட் ஆஃப் பர்த். எனக்கு மூத்த பொண்ணும் அவ்வளோ நான் ஒரே எனக்கு ஒரு பொண்ணு மாதிரியே ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிடுவது. பொண்ணுன்னு இல்லை, அந்த டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் சேர்ந்து. ரெண்டாவது கடைசி பண்ணும்போது நான் வந்து வாடா போடான்னு, எங்க வீட்டுல எப்போதுமே என் குழந்தைகளை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். இல்லைன்னா பேர் சொல்லி கூட வாடா போடான்னு தான் அதிகமா இருக்கும். அந்த ஒரு வாமா போமாங்கிறத விட வாடா போடாங்கிறது இருக்கும். இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும். நான் இந்த வீட்டுல பெரும்பகுதி என் வீட்டுல என் குழந்தைகிட்ட நான் என்ன வந்து இருக்கிறனோ அதையே தான் இந்த குழந்தைகிட்டையும் நான் பண்ணேன். நான் சொல்லுவேன் பாடி டச் இருக்கணும்,
நீ சும்மா இருக்கும்போது ஒரு சின்ன விளையாட்டு இருக்கணும், கிண்டல் இருக்கணும், ம். ஏதாவது சொன்னா பாப்பா அப்படின்ட்டு போக தெரியணும். ஆ. அந்த உரிமைகள் இருக்கணும். உரிமை, பாசம், அப்புறம் அந்யோன்யம், ம். இது எல்லாம் வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து இன்னும் க்ளோஸ் ஆக்கும். அதை வந்து நான் யாசிகாட்ட வந்து அவ சின்ன பொண்ணுங்கிறதுனால அவகிட்ட நிறைய சீன்ஸ்ல எல்லாம் நான் அதை பண்ண சொல்லுவேன். ஆ. நீ இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ண இன்னும் ஒரு டயலாக்ஸை தாண்டி, ஸ்கிரிப்டை தாண்டி இது இன்னும் ஒரு அந்யோன்யத்தை கிரியேட் ம். பண்ணும் அப்படின்னு அந்த இவங்க 2 பேர்த்தோட இவகிட்ட அதிகமா சொல்லுவேன். ஆமா. அதனால அது ஸ்கிரீன்ல கொஞ்சம் அதிகமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய நவீன் வெளிப்பாடு. நவீன் வந்து மிமிக்ரி சூப்பர் அப்சர்வேஷன் அவனுக்கு அவ்வளோ இருக்கு. அது அதை அதை வந்து எப்படி அந்த மிமிக்ரி பண்ற அந்த அந்த திறமைய எப்படி அவனுடைய ஆக்டிங்குள்ளேயும் கொண்டு வரணும். ம். ஏன்னா இதுல வந்து அவனுக்கு என்னன்னா ஒரு தாழ்வுணர்ச்சி உள்ள ஒரு கேரக்டர். படிப்பு இல்லை, நம்ம நிறைய பாஸ் ஆகல, ம். 3 பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க, ஒரு பையன் வேற வந்துட்டான், அவன் ஆக்டர் ம். அப்படின்னு சொல்லும்போது ஸ்கிரிப்ட்லயே அவனுக்கு எல்லா சீன்லயுமே ஒரு தாழ்வுணர்ச்சி உள்ள ஒரு கேரக்டராகவே தான் ஸ்கிரிப்ட் அமைஞ்சது. அதனால இதுல வந்து அதை மீறி அவன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ம். அவன் தாழ்வுணர்ச்சி உள்ள கேரக்டராகவே இருக்கணும்னா அவன் திறமையை காட்டியோ வெவ்வேறு சீன்ல டீல் பண்ண எல்லாத்துலயுமே அந்த மீட்டர் தான் வரும். அப்ப அந்த மீட்டர் மீறி அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த கேரக்டருக்கு ஓகே. இன்னும் வெவ்வேறு டைமென்ஷன் வரும்போது தான் அவனுடைய திறமைகள் அவன் எப்படி இப்போ ராஜா ஐயப்பனுக்கு நான் சொன்ன மாதிரி இவனுக்கு அந்த சீன்ஸ் டைமென்ஷன் இல்லை இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள. அதனால அவனுடைய முழு திறமைகள் அவன் வந்து மிமிக்ரியில பண்ற அவ்வளவு விஷயங்களையும் இங்க சீனுக்குள்ள காட்டுறதுக்கு வெவ்வேறு டைமென்ஷன் காட்டுறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமையல. அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு அவன் அடுத்த ஸ்டேஜ் ஒரு பாய்ச்சலுக்கு போயிடுவான். வனிதா மேடம் சூப்பர். எனக்கு வந்து வனிதா மேடத்தோட நான் நிறைய கோலங்கள் பண்ணியிருக்கேன் விகடன்லயே. அதுல வந்து உறவு முறையில வேற. அப்புறம் நான் திரைப்படம் பண்ணும்போது எனக்கு சகோதரியா பண்ணாங்க. இந்த படத்துல மனைவியா பண்றாங்க. பண்ணும்போது அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பெரிய இது என்னன்னா, என்னை புரிந்து கொண்டவர்கள். நான் ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறதும் அந்த சைடில் ஸ்கிரிப்டை வந்து சில விஷயங்கள் இந்த மூடு மேடம் நீங்கள் இப்படி பேசுங்க, இந்த டைலாக் எனக்கு வேண்டாம் நீங்கள் பேசுங்க, இல்லை நீங்கள் பேச வேண்டாம் நான் பேசிக்கிறேன், நடுவில் மிடில் ஒரு பிரேக் இருக்கும்னு சொல்லுவேன். அதே மாதிரி சீன் படிச்சுட்டு வரும்போது கூட சீன் சேர்ந்து அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, முதல்ல போய் சாப்பிட்டு காட்டு வந்துருங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அதில் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அல்லது கரெக்ஷன் பண்ணுறது அல்லது பெட்டர் மூடுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணுறது இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுறேன் அப்படிம்பாங்க. நீங்க என்கிட்ட சொல்லிடுவீங்க, அதுக்கப்புறம் அங்க போய் கரெக்ஷன் அது வேண்டாம் அப்படின்பாங்க. அதுக்குள்ள எனக்கு அவங்களுக்கு 100% புரிதல் இருந்து அதனால டே 1ல இருந்து கடைசி வரையிலும் முதல் ஒரு அவ்வளவு நாள் ஷூட் பண்ணு அந்த ஃபீலை தாண்டி எனக்கும் அவங்களுக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அட்மாஸ்பியர்ல எனக்கு ஒரு கம்பெனியன் சூப்பர். அது ரொம்ப ரொம்ப நல்லது. உண்மை சொல்ல போனா உப்பு புளிக்காரம் வந்து எனக்கு என்னுடைய லைஃப்ல வந்து ஏதோ ஒரு இன்பிட்வீன் நான் பொன்னொன்னன்ல இருந்து விலகி ஒரு வருஷம் போய் இன்னொரு கேரக்டரா இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டு வந்த மாதிரி. எஸ், அவ்வளவு ஹார்ட்டுக்கு க்ளோஸா என் லைஃப்ல ரொம்ப என் கேரக்டருக்கு க்ளோஸா நான் இன்னொரு ஜென்மம் எடுத்து வாழ்ந்தது போல. எஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் எனக்கு. இன்னொன்னு என்ன இந்த உலகத்துக்கு நம்ம விட்டு போறோம், நான் ஏற்கனவே புகைப்படம், திரைப்படம், பேச்சுக்கள், இல்லை நம்ம பயன்படுத்தின பொருள்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஸ்ட்ராங் என்னுடைய விஷுவல் ஃபுட்டேஜ், மிடில் ஏஜ் விஷுவல் ஃபுட்டேஜ், என் கேரக்டர் க்ளோஸ்டான ஃபுட்டேஜை என் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போறேன். அதுதான் அந்த ஃபுட்டேஜினுடைய வேல்யூ. கூஸ்பம்ஸா இருக்கு சார் நீங்க சொல்லும்போது. அது வந்து ஒரு நம்ம ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ நான் வாழ்றதுக்கெல்லாம் வந்து அடையாளம் இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா திரைப்படத்துல பண்ணும்போது போலீஸ் அதிகாரியா பண்ணியிருக்கோம், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அது இது என்னென்னமோ பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நடிப்பு. அதை பர்சனல் கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. என்னுடைய பர்சனலுக்கு க்ளோஸா விஷுவலாகவும் பாடி லாங்குவேஜாகவும் என்னுடைய பேச்சாகவும் கேரக்டராகவும் அப்படி ஏதாவது என் குழந்தைகளுக்கு நான் விட்டு போறேன்னா அது ஒரு புப்ளிகாரத்தினுடைய ஃபுட்டேஜ் தான். ஆழமான ஒரு வார்த்தை சார். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஃபுட்டேஜா நான் பார்க்கறேன். ஓகே. அண்ட் கண்டிப்பா டைரக்டர் பத்தி சொல்லியே ஆகணும். சிதம்பரம் மணிவண்ணன் சார். லைக் இது மாதிரியான ஒரு தொடர் ஓட்டம் உள்ள ப்ரெஷர், சினிமா போல ரிலாக்ஸ்டா பண்ண முடியாத ஒரு மீடியத்தினுடைய ப்ரெஷர், ஆர்டிஸ்ட் டேட்ஸு, லொக்கேஷன் பிரச்சனைகள், இல்லை நாம் ஒன்று நினைக்கிறோம் அதை கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு சில இடர்பாடுகள், இதெல்லாமே வரும். அப்போ நான் என்ன வரும்னா திடீர்னு ஒரு கோவம் வரும், திடீர்னு டென்ஷன் ஆகும், கத்துவோம் ஸ்பாட்டில். யாரோ ஒருத்தர் சில விஷயங்களை செஞ்சுருவாங்க, ஒரு செட் டிபார்ட்மெண்ட்டு, அதெல்லாத்தையும் நம்மளை தூண்டு அந்த கோபத்தை இவன் மேலே காட்டுவோம், இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு டைரக்டராக செய்கிற விஷயம்தான். ஆனால் காலையில் நான் உள்ள நுழையும் போது ஒரு 8:30க்கு உள்ள நுழைவேன், ஒரு பட்டையை போட்டு
சிதம்பரம் சிரிச்சுக்கிட்டு சார் அப்படின்னு அவர் பேசுற ஒரு நபர் நைட்டு 9:30க்கும் அப்படியே இருப்பார். ரொம்ப ஃப்ரீயா அவ்வளவு நாட்கள் நாங்க போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த சிதம்பரத்தினுடைய இந்த அணுகுமுறை தான். இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் என்னதான் நம்ம நடிப்பு கேரக்டர் எல்லாம் சொல்லிக்கிட்டா கூட செட்டில் டைரக்டர் சரியில்லாம இரிட்டேஷனா இருந்தா நம்ம போறையோ அப்படின்னு அப்படி ஒரு வரும் இல்ல, இயல்பு நம்ம மனிதர்கள் தானே. ஆனா எதுவுமே இல்லாம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சுகமான ஒரு நினைவுகளாக அது மாறினதுக்கு சிதம்பரத்தினுடைய அணுகுமுறை தான் காரணம். கண்டிப்பா உங்களுடைய வார்த்தைகள் வந்து இன்னும் நிறைய பேரை வழிகாட்டணும். கீப் இன்ஸ்பைரிங் அஸ் சார். ஜெனரேஷன் உங்களுடைய வார்த்தைகள் கேட்டு அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் வேற மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி விகடன் சார்பா நாங்க நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.